நரசிம்மன் திருவடிகளே சொல்லலாம். இளமை ஊஞ்சல் ஆட வேண்டுமா? நீங்கள் நான் அந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் ப்ளஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, நிறைவு, நம்பர் 2 வந்து ஞாபக சக்தி. இதில் 3வது உள்ள 2த்துக்குள்ளேயும் ஒட்டிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 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 டஃப்பான ஒரு மிஷின் மாதிரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான மிஷின் மாதிரி. தூக்கம் வரும்பொழுது படுத்த உடனே தூங்குவீங்க. அது வந்து இறைவனுடைய மிகப்பெரிய கிஃப்ட். இன்றைக்கும் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் பணக்காரர்கள் என்னோட முகம் தெரியும். அது 70-80% பணக்காரர்களுக்கு தூக்கம் வரதில்லை. காரணம் கடன், பஞ்சாயத்து, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பணம் கொடுத்தா வரல, நாம் அவனுக்கு கொடுக்கணும், இதே பிரச்சனையோட வாழ்ந்துட்டுருக்காங்க. தூக்கம் என்பது ஒரு பெரிய விஷயமா. அதுக்கு மாத்திரை போட்டு தூங்குறவங்க இருக்காங்க, தண்ணி அடிச்சு தூங்குறவங்க இருக்காங்க, குடிச்சு தூங்குறவங்க, எவ்வளோ நடந்தாலும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நமக்கு வந்து தூக்கம் ஒரு பெரிய கிஃப்ட். அப்போ அந்த லயித்து பண்ணக்கூடியவனுக்கு, லவ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவனுக்கு தூக்கம் உடனடியாக வரும். நான் திரும்ப நான் சொல்லுவேன், என்ன இப்போ நான் வந்து ட்ரெயினில் போகிறேன், அட்ரஸோடு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, டாய்லெட் பக்கத்தில் தான் வந்து பேப்பர் விரித்து படுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் பேப்பர் விரித்து படுப்பேன். படுத்தா உடனே தூங்கிடுவேன். அந்த 5 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸோ அந்த ஸ்லீப்பிங் டைம் வந்து வில் நாட் கெட் டிஸ்டர்ப். அது வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. லைட்டு போட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மரணத்தோட வாயில் இருக்கிற மாதிரி தான் தூக்கம் என்பது. அது நான் தினமும் அந்த பர்ஃபெக்டான வேலையை நான் பர்ஃபெக்டாக பார்க்குறேன். ஸோ இது அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். 3வது, இதில் வந்து ஒரு மிக முக்கியமான கருத்து, நிறைய பேர் நிறைய படித்திருப்பார்கள். வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை வந்து வேண்டாம் விருப்பா பண்ணுவாங்க. ஒரு பிஇ படிச்சிருப்பான், அவன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருப்பான். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னா, நான் பிஇ படிச்சிருக்கேன், நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து இது டெம்பரரி வேலை, இது நம்ம லெவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அது நாட் கரெக்ட். அது சரியான வாதம் அல்ல. அந்த வேலையை அவன் பரிசுத்தமாக தன்னை ஒப்படைத்து செய்ய வேண்டும். நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இன்றைக்கி ஒரு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி அந்த ஒப்படைப்பு இருக்கின்றது. அந்த உணர்வு ஒன்று தான் ஒருத்தரை அடுத்த கட்டம் கொண்டு போகும். இப்போ நான் சொன்னால் அட்லீஸ்ட் வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேர் கேட்பாங்க. இப்போ நான் வந்து என்னை ஒப்படைத்து வேலை பார்த்தனால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த ஒப்படைப்பு உணர்வு வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போக முடியாது. யாரை வேணால் பாருங்கள், யூ நேம் எனிபடி, இந்த வெதர் சினிமா இண்டஸ்ட்ரி, அரசியல், எனி பார்ட் ஆஃப் த சிஸ்டம், அதில் லீடர்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பின்னாடி அவன் ரொம்ப பிடிச்சி அந்த உழைத்து அதை லவ் பண்ணி தான் வெளில வந்திருப்பாங்க.